இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு? என்னாச்சு சார்? காயின் தான் வாங்கியிருக்கேன், அதுக்கும் வந்து சேதாரம்னா என்ன சார் அர்த்தம்? போட்டு தானே சார். காயின்ல என்ன சார் சேதாரம் ஆக போகுது? ஒரு அச்சு இருக்க போகுது, அதுக்குள்ள கோல்ட செலுத்த போறீங்க, அப்படியே அச்சு போட்டு பிரிண்டா வர போகுது, எடுத்து வெளியே போட போறீங்க. இல்ல என்ன சார் வேஸ்ட்? அதுவும் தங்கம் தானே சார். அதுல வேஸ்டேஜ் எங்க இருக்கு? ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. இப்ப நேத்து நாங்க தங்கம் வாங்கும் போது கம்மியா இருந்துச்சு. சரி. இன்னைக்கு நீங்க தங்கம் வாங்கும் போது அதிகமா இருக்குது. சரி. அப்ப அது எங்களுக்கு லாஸ் தானே. அப்ப நேத்து நீங்க கம்மியா வாங்கிருக்கீங்கல்ல, அந்த ரேட்ல எங்களுக்கு போடலாம், உங்க லாபம் தானே. இன்னைக்காவது ஒரு நாள் அதிகமாகும்ல. என்னைக்கு இருந்தாலும் கம்மியாகும்ல, அப்ப லாபம் தானே. அது இன்னைக்காவது கம்மியானுச்சுன்னா சார் உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம், ஏதாவது ஒரு மிட் பாயிண்ட்க்கு வரலாம்ல சார். அந்த காயின் கூட சேதாரம் இல்லனா 4% ஆகும். அடப்பாவீங்களா, பேசி ஜெயிக்க முடியாது, எல்லாம் ட்ரைனிங் எடுத்து வந்திருப்பாங்க போல. சார் இன்னும் ஏதாவது குறைக்கிறதுக்கு வேற யாராவது வருவாங்களா? சார் ஃப்ளோர் மேனேஜர் தான். ஃப்ளோர் மேனேஜர் வந்துருவார். வர சொல்லுங்க. இவங்க தான்யா நகைக்கடைக்கு வந்துட்டா போதும். ஃப்ளோர் மேனேஜர்னு ஒருத்தன் வந்துருவான், ஏரியா மேனேஜர் வருவான், பிரான்ச் மேனேஜர் வருவான். விட்டா ஓனருக்கே போனை போட்டு கொடுத்து 250 ரூபாய் குறைக்கிறாங்க. என்னது இது? சார் வந்துட்டார் சார். பாத்தீங்களா சார்? என்ன எல்லாம் எடுத்தீங்க பார்த்தோம் சார். என்ன சார் இது? காயினுக்கு எவ்வளவு எடுத்தீங்க சார்? காயின் 1 பவுன் காயின் எடுத்தேன். நல்ல டிசைனர் பாக்கீங்களா நீங்க? பாக்கல. காயின்ல என்ன சார் டிசைன்? ஒன்னு லட்சுமி இருக்கு, இல்ல வெங்கடாச்சலபதி இருக்கும். இதுல என்ன சார்? நகை கொஞ்சம் பாருங்க சார், நல்ல புது கலெக்ஷன் வந்திருக்கு பாத்தீங்களா? எடுக்கலையா நீங்க? வேண்டாம். நகைக்குள்ள வந்தன்னா செய்கிலி சேதாரம் வச்சு ஏத்தி 1 பவுனுக்கு 3/4 பவுன் தான் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவீங்க. அதனால எனக்கு வேண்டாம். எனக்கு 1 பவுன் நான் காயினாவே வாங்கிக்கிறேன். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போறேன். என்ன சார் இப்ப என்ன ப்ராப்ளம் சொன்னாரு? இல்ல சார் 2% போறீங்க, சேதாரம்னு சொல்றீங்க. எப்படி சார் காயின்ல என்ன சார் சேதாரம்? அது என்ன சார் ஆதாரம்? என்ன சேதாரம்? காயின் பண்ணும்போது சில வேஸ்டேஜ் ஆகும் சார். எப்படி சார் கரெக்டான அந்த மோட்லயே வராது சார். கொஞ்சம் அதுக்கான வேலைப்பாடுகள் இருக்கு. அது டிசைன் இப்ப லட்சுமி வருதுன்னா ஒரு பணம் வருது இல்ல சார், அதுக்கான ஒரு இது வரும்ல, அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, இப்ப நீங்க பார்க்கணும் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. அந்த சண்டை மட்டும் கிடையாது சார். இப்போ வந்து அமெரிக்கா வந்து டக்குனு தேவையில்லாம பெனின்சுலாக்குள்ள உள்ள பெனின்சுலாவா? அது வெனிசுலாயா? அதான் வெனிசுலா ஆயிலே வரல. வெனிசுலாக்குள்ள உள்ள புந்து கடத்திட்டு போயிட்டாங்க சார். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நாட்டுல அங்கங்க நடக்கும்போது நகையை சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கு, இன்டைரக்டா வரும் சார். நீங்க கேஜிஎஃப் படம் பார்க்கல? நீங்க பார்க்கலையே. என்னங்க கேஜிஎஃப் படத்துல சொன்னாங்கல்ல, 2ஆம் உலக அப்புறம் தங்கத்தோட விலை ஏறிச்சுனாங்கல்ல, அந்த மாதிரி தான் சார் இது. சண்டை நடக்க தங்கம் விலை ஏறிட்டே இருக்கு. அது நீங்க ஒண்ணும் செய்ய முடியாது. இல்லையா, 2ஆம் உலகம் நடந்தப்போ ஓகே, இப்பதான் 3ஆம் உலகம் நடக்கவே இல்லையே, அப்புறம் ஏறுது. சைலண்டா நீங்க இருக்கீங்கன்னா நியூஸ்ல போறாங்க, பாக்கல நீங்க? என்னையா சொல்றீங்க? ஆமா சார், பல யூடியூப் சேனல் அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க சார். சார் என்ன நகைக்கடை வச்சிருக்கியா, இல்ல கான்ட்ரோவர்சி தியரிக்கு ஏதாவது ஷாப் வச்சிருக்கியா? 2% குறைக்க முடியாது. சரி பண்ணி தொலைங்க, வாங்கி தொலைக்கிறோம். சாருக்கு அந்த பில் போடுங்க சார். உங்களுக்காக தான் 2% கம்மி பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லனா 4% நாங்க போடுவோம் சார். வேற கஸ்டமர் நீங்க ரெகுலரா வரீங்க, நல்ல கஸ்டமருக்காக நாங்க வந்து போட்டுருக்கோம். இதே பிட்ட எல்லார்கிட்டயும் போடுவீங்கல்ல? அங்க இருப்பா சார், வேற வழி இல்ல சார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வாங்குறாங்களே அப்படியும் பாருங்க நீங்களும் சார். அவர் பார்க்கும்போதே நீங்க சைடுல பாத்துக்கிட்டே இருங்க. அப்புறம் அப்ப ஒண்ணு இப்படி டக்குன்னு ரொம்ப லேட் ஆனா எப்படி பண்ண முடியும்? எங்க போற? இல்ல எங்க பாக்குறேன்? என்ன எங்க பாக்குறீங்கன்னா நிக்கிறோம்ல, பாக்குறதாங்க ரெண்டு பேர் நிக்கிறோம். இல்லங்க, என்ன இவ்வளவு கூட்டமா இருக்கேன்னு பார்த்தேங்க. கூட்டமானா நகைக்கடையில கூட்டம் இல்லாம எங்க இருக்க போகுது? நகைக்கடையா? நகைக்கடையில வளையல் செக்ஷன், வளையல் வாங்குறதுக்கு இவர் பாக்குறாரு, இவங்க நிக்கிறாங்க, அடுத்து நான் நிக்கிறேன், அப்புறம் தான் நீ வாங்க முடியும். எதுக்கே இவ்வளவு கூட்டம்? கூட்டம் 200 ஏறிட்டுல இன்னைக்கு. 200 ரூபாய் ஏறதானே செஞ்சிருக்கு, அதுக்கு ஏன் இவ்வளவு கூட்டம்? நாளைக்கு இன்னும் ஏறிடுச்சுன்னா மிண்டல் பெழுலா வழக்கமா அப்படித்தாங்க. 100 ரூபாய் ஏறிச்சுன்னா 1000 பேர் போறதுல 10,000 பேர் வருவாங்க. ஒரு 500 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா ஒருத்தர் வர மாட்டாங்க. ஏன்? திருப்பி இன்னும் கொஞ்சம் குறையும் இருப்பாங்க, திருப்பி அடுத்த 1000 ஏத்திடுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள எவங்கிட்ட வந்து கேட்டாலும் ஐயோ காசே இல்ல, இப்பதாங்க செலவு பண்ணேன், பிசினஸ்ல போட்டுட்டேம்பீங்க. ஆமா, நகைக்கடை நான் மட்டும் இம்புடு கூட்டம் இருக்கேன், எப்படி நாங்க நகை சீட்டு போடுறோம்ல, நகை சீட்டு போடுறோம், அங்க காசு வாங்கிட்டு வருவோம், சேர்த்து வச்சிருப்போம். நாங்க அதை இத்தனை வீடியோல கேட்டாலும் எனக்கு இதுக்கு மட்டும் பயில் தெரிய மாட்டேங்குது. ஆமா அப்படித்தாங்க, எல்லாரும் ஒரே டெய்லி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. டெய்லி தானே வாங்குறீங்க, அப்படித்தானே இருக்கீங்க. ஒரு அந்த பக்கெட் பைக்ல போனாலும் கார்ல போனாலும் பாக்குறேனே, ரிஸ்கி நிக்கிறாங்க. ஒரு ஆளு வாங்குறது இல்லங்க, ஒரு குரூப் வந்து வாங்குவோம், ஒரு போவோம், திருப்பி ஒரு குரூப் வருவாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் கிடையாது. ரிப்பீட் கிடையாது, ஒன் டைம் வாட்ச் தானா? ஒன் டைம் மாதிரி வருவோம், திருப்பி எப்ப போனாலும் வருவோம்.
நானே வந்திருக்கேன், என்ன பண்றதுங்க. சரி, யாருக்கு உங்க மகளுக்கு எடுக்க வந்தீங்களா? மகளுக்கு இல்ல, என் அக்கா மகன் இருக்கு. சரி சடங்குக்கு நகை வலை எடுத்து வைப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். இன்னும் ஒரு 15 நாள் 14 13 வயசு இருக்குமா? சடங்கு நீங்களே ஒரு 14 13 வயசு 2.5 வயசு ஆகுது. எது 2 வயசா? ஆமா, இப்பயே எடுத்து வச்சு இந்த புள்ள வயசு பாருங்க 10 வருஷம் இருக்கையா? 10 வருஷம் மேல இப்படி பேசிட்டு இருக்கீங்க. தங்க விலை வேற ஏறிட்டு திருப்பி அன்னைக்கு செய்யும் போது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கே 1 லட்சம் ரூபாய், அன்னைக்கு 10 லட்சம் இருந்தா என்ன செய்வேன்? சும்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கால்குலேட்டிவா நானே நின்னுக்கிறேன் சார். வரிசையில் என்ன கொஞ்சம் விடுங்க சார். வாங்க. நான் முன்னாடி வாங்கிக்கிறேன் சார். அரிசியாவா என்ன உடனே போனுங்க. கரெக்ட்டுங்க. இல்லங்கம்மா, இல்ல புரியுதுங்க, எனக்கு புரியுது. நீங்க இப்ப உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணீங்கன்னா இப்ப அது எப்ப பண்ணீங்க? அது ஒரு 10 வருஷம் இருக்கு. சரிங்க, அது அப்ப வேற இப்ப வேற இல்லங்க. ஓ, அந்த நகை போட்டதுக்கு திருப்பி 10 பவுன் 10 பவுன் கொடுமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப மாப்பிளைக்கு 2 பவுன் போடுறேன். திருப்பி அந்த நகையை பண்றது இங்க வருங்க. என்னங்க 12 பவுன்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மகளை கல்யாணம் பண்றப்ப 25 பவுன் போட்டு கட்டி கொடுத்தோம். நீங்க கட்டி கொடுத்திருப்பீங்க 25 பவுனுமா? அது வேற. அதெல்லாம் நீங்க உங்க மகளுக்கு பார்த்து செய்யறத செய்யுங்க. ஆனா 12 பவுன் ரொம்ப கம்மி. வைங்க. சரிங்க. வைங்க. அப்பா என்னப்பா யார்கிட்டப்பா பேசிட்டு இருந்தீங்க? என்னப்பா அப்படியே பைத்தியக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை இருக்காங்க. என்னம்பா ஆச்சு? ஏன்னா 10 பவுன் போடுறேன்னு சரி உங்க முன்னாடி சரி 12 பவுனா சேர்த்து போடுறாங்க அப்படின்னா நாங்களும் என் பொண்ணுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது 25 பவுன் போட்டோம் அப்படிங்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட் தங்கம்? இன்னைக்கு என்ன ரேட்டு? 10 லட்சம் 12 லட்சம் 12 பவுன்னா 12 லட்சத்துக்கு மேல போகுது. என்ன பண்றதுக்கு? சரி விடுங்கப்பா, அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைய பாப்போம். வேற ஏதாச்சும் கம்மியான ரேட்ல உள்ள மாப்பிள்ளைய பாருங்க. எல்லாமே சொல்றாங்க மாப்பிள்ளைய. எவனை கேட்டாலும் 10 போனா பவுன் போனாங்கிறாங்க. யோசிச்சு பாருடா, 1 லட்சம் ரூபாடா, 1 லட்சம் ரூபாடா விக்குதுடா ஒரு பவுன். 1 லட்சம் ரூபாடா. எப்படா பொண்ணை வச்சுட்டு எப்படா கல்யாணம் பண்ணி? ஏன்பா வயித்து இந்தாங்கப்பா தண்ணிய குடிங்கப்பா. ஏன்பா இல்லம்மா, அவங்க போறத போடுங்கறாங்க. விடுங்கப்பா, என்னத்தையும் பண்ணிட்டு போட்டோம். அப்புறம் ஏதாவது ஒரு சொன்னோம்னா அப்படியா அப்படிங்கறாங்க. எனக்கு என்னமா பண்றது? எனக்கு தலை வலிக்குது. எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப தண்ணிய குடிங்கப்பா. பிரஷர் ஆய போகுது. குடிங்கப்பா, நீங்க குடிங்க. நீங்க முதல்ல 1 லட்சம் ரூபாய். ஐயோ 1 லட்சம் ரூபாய். பவுன் 1 லட்சம் ரூபாய். இறங்குங்க. நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. வலிக்குது எனக்கு. ஏய் இந்தாயா, எதுக்கே அப்ப நீ போட்டுக்கிட்டு நெஞ்ச புடிச்சிக்கிறக்க? 1 லட்சம் ரூபாய் ஒரு பவுன். மாப்பிள்ளை போனா போகுது, வேற மாப்பிள்ளை பாரியா? சரி ரைட். ஏமா என்னப்பா நீ ஏதாவது லவ்க்கு பண்றீங்க? அப்பா லவ்லாம் கிடையாதுப்பா. நான் கண்டிப்பா யாரையும் பார்க்க மாட்டேன். நீங்க சொல்றது மீறி நான் நடக்கவே மாட்டேன்ப்பா. நீங்க கோடி கிழிச்சாவல கோடி கிழிக்கிறேன்னு நினைச்சாலே அந்த பக்கத்து நான் போக மாட்டேன்ப்பா. அப்படியா? ஏமா அந்த லவ் இல்லப்பா, வாயில அடிங்கப்பா. லவ் எல்லாம் எப்படிப்பா வரும்? நான் படிச்சதே ஸ்கூல் எல்லாமே வந்து அப்ப பண்ண விடல, இப்ப ஸ்கூல்ல லேடி அது முடிச்ச உடனே வந்து ஐடி கம்பெனில வேலைக்கு போலான்னு போனேன். அங்க ஆம்பளை பசங்களா இருப்பாங்க, வேலைக்கு போகாதச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி கூட்டு வந்தீங்க. இங்கே பக்கத்துல வந்து இந்த ஸ்கூல்ல எல்கேஜி பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கிறது, வீட்டுல பிள்ளைகளை வச்சு டியூஷன் எடுக்கிறதுன்னு போயிருக்கேன். நான் எங்கப்பா போய் லவ் பண்றதுக்குலாம் எங்கப்பா டைம் இருக்கும்? சரி சரி போமா. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. பாத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்திட்டேன் போல இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்திட்டேன். இப்ப ஃபீல் பண்றீங்களா? சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன். நீங்க ஃப்ரீக் அவுட்டா வளர்க்க விட்டுருந்தீங்கன்னா இன்னத்துக்கு நானே சம்பாரிச்சு நானே லவ் பண்ணி நானே கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் ஒரு செல்ஃப் பவர்டு எம்பவர்டு உமனா வளர்ந்திருப்பேன். என்னை போட்டு பயமுறுத்தியே அதெல்லாம் இல்லம்மா. அதெல்லாம் பிராந்திமா. அதெல்லாம் ஒரு இன்னும் நடக்காதுமா. அரேஞ்ச் மேரேஜ்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நகை கேட்பாங்க. லவ் மேரேஜ்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நகை கேட்பாங்க. நகை கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப கடைசி வரைக்கும் நீ திருந்த மாட்டேன். இப்படியே தான் இருப்ப. கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடணும். உங்களுக்கு 916 நகைகள் வேண்டுமா? வாருங்கள் பூங்காவனம் ஜுவல்லரி. நகையை வாங்குங்க, நகையை சும்மா ஏதாவது ஒரு ஜுவல்லரி. நகை வாங்கணுமா? எங்க கிட்ட கோல்டு சீட் இருக்கு. எங்க கிட்ட எல்லா விதமான வசதிகளும் இருக்கு. பார்க்கிங் வசதிகள் அடியிலேயே இருக்கு. நகையை வாங்க, எங்களிடம் வாங்க. சும்மா தேவலாம் வந்து ஆடிட்டு இருக்காங்க. நகை வாங்குற எல்லாமே நம்ம இருக்கா? நகையை வாங்குங்க, நகையை வாங்குங்க, எங்க கிட்ட வாங்குங்க. நகையை வாங்குங்க, நகையை வாங்குங்க. பார்க்கிங் வசதி எங்களிடம் உண்டு. என்னங்க அந்த கும்பல ஒரு முரட்டு கும்பல இருக்காம யாருங்க அது? புரந்தர்ல ஒரு அன்பு சீக்கிரம் இருந்து ஆடிக்கிட்டு இருக்கு வந்து கும்பல. என்ன நகை வாங்க முடியல, நான் கவலையில இருக்கேன். வந்து நகை வாங்க, நகை வாங்க, நகை வாங்கன்னு வராங்க. ஹீரோயினை மாத்த மாட்டேங்கிறாங்க. 30 வருஷமா நடிக்குதியா. இன்னும் போட்டு விளம்பரத்துக்கு இதுதான் பூச்சா வராங்க. மாத்த மாட்டேங்கிறாங்க. கண்ணு குளிச்சதை பார்க்கலாம தான் நடக்க மாட்டேங்குது. இதேதான் கொஞ்சம் பூசறாங்க, கொஞ்சம் பூசறாங்க, ட்ரிக்கரிங் பண்ணி அப்படியே கொண்டு வந்து புது பஸ் இறக்கி விட்டு போயிடுறாங்க. பழைய பஸ் எஃப்சி பண்ணாம விளங்க முடியாது. வேற ஏதாவது பாப்போம். யார சொல்றாங்க? நகையை வாங்குங்க, நகையை வாங்குங்க, எங்க கிட்ட வாங்குங்க. வாங்க. ஏன்னா 2 பேரும் இங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ வேற டிவி வேணாம்டா.
நகைய வாங்குங்க நகைய வாங்குங்க எங்ககிட்ட வாங்குங்க ஏம்மா, ஏம்மா. என்ன ஒரு பிள்ளை ஏம்மா? பூங்காவனம் ஜுவல்லரியில வந்து நகைய வாங்குங்க. ஏம்மா, நான் என் வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம பாடிக்கிட்டு இருக்கீங்க, ஆடிக்கிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் வந்துட்டு. ரெண்டு அடிச்சிங்க. ஏப்பா, யோ, யோ, ஏப்பா? யோ, அது பொம்பளையா? பொம்பளை தானா? ஆமா, நகைய வாங்குங்க நகைய வாங்குங்க எங்ககிட்ட வாங்குங்க. காசு இல்லம்மா. பரவாயில்ல, வாங்க 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 நகை வாங்க வாங்க. இந்த ஒண்ணு வாங்கி சும்மா வந்துட்டு நகை வாங்க. நகை சீட்டு போட்டிருந்தேன். சூப்பர் சார். சார் அருமையான மேட்டர் சார். இன்னைக்கு வந்து நகைகள் வந்து ஏறிக்கிட்டு இருக்கிற அந்த ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க நகை சீட்டு வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். எவ்வளவு 1 இயர் போட்டிருக்கீங்களா? 1 இயர் போட்டிருந்தேன். போட்டு இப்ப முடிஞ்சிருச்சா? மெச்சூராயிடுச்சா தம்பி? சார் எப்படி வாங்கிட்டேன் வாங்கிட்டீங்க? எல்லாம் வாங்கிட்டேன். இல்ல சார். வேஸ்டேஜ்னு போட்டு 18% மாதிரி வேஸ்டேஜ் வேஸ்டேஜ். என்ன சார், நகை சீட்டு உங்ககிட்ட தான் போட்டிருக்கேன் நானு. சார் நகை சீட் நம்மள்ட்ட போட்டிருக்கீங்க சார். நகை சீட்டு எதுக்குன்னா வந்து நீங்க இந்த மாசத்துல ரேட்டு கம்மியா இருக்கிறப்ப நீங்க அதிகமா வாங்கிக்கலாம். இப்போ நீங்க இன்னைக்கு போடுறீங்கன்னா இன்னைக்கு நகை என்ன ரேட்டுக்கோ அந்த ரேட்டுக்கே நீ நகை வாங்குறது தான் நகை. வாங்கிக்கலாம் சார். சரி சார். இது என்ன சார், நகை வந்து இருக்கலாம் லைட் வெயிட்ல கோல்டு எடுத்தா அதாக்குன்னு சொல்லிட்டு சரி அப்படி எடுத்தா அப்புறம் அது லைட் வெயிட் கோல்டுங்கிறப்ப உங்களுக்கு லைட் வெயிட்ல அதை செய்யறதுக்கு அதிகமான சேதாரம் ஆகும் சார். நீங்க பாக்குற செயின் தான் பாக்குறீங்க. அந்த செயின் இப்படி வளைச்சு இப்படி போடுறப்ப அதுல இருந்து சில துகள்கள் அப்படி விழுகும். சரி, அந்த துகள்கள் அப்படி குப்பையில வீசிடுவீங்க. ஒண்ணும் செய்ய மாட்டீங்க நீங்க அதை எடுத்து. அப்படி கிடையாது. அப்புறம் என்னங்க, ஏங்க அப்படி ஒரு 18 1 லட்சம் ரூபாய் நகை வாங்க, ஒரு பவுன் வாங்கினா 18,000 ரூபாய் ஆள வேண்டியதா சார் இது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் சார். ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்னு சொல்லாதீங்க சார். என்ன உங்கள்கிட்ட தான் சீட் எனக்கு கேட்டேன். டவுட் இருக்கு. போனதடவை வந்து 5,000 ரூபாய் கட்டினீங்கன்னா இட்லி நம்ம உண்டை இந்தியால மட்டும் தான் இப்படி கட்டினீங்கன்னு மாத்தி விட்டு போயிட்டேன். சரி, எல்லா 8,000 ஊர்லயும் கட்டிட்டு வந்து இருக்காங்க. எடுக்கலாம்னு வந்தோம்னா ஒரு பவுன் கூட முழுசா வர மாட்டேங்குது நான் கட்டின பணத்துக்கு. சரி, வரதே எடுப்போம் வந்தா அதுலயும் வேஸ்டேஜ் போட்டோம்னா இந்த பணத்துக்கு என்ன கொஞ்சம் நகை குறைச்சு தான் நான் வாங்கணும். இப்ப காசு நான் யோசிச்சு பாத்தீங்களா? இட்லி குண்டா, காபி குடிக்கிற மக்கு, அப்புறம் இந்த சட்டி இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்களா சார்? ஆமா, அதுக்கெல்லாம் காசு யார் கொடுப்பா? காசு யார் கொடுப்பா? ஃப்ரீ தானே? இல்லையா அது இதெல்லாம் கிடையாது. இப்படி வாங்கிருக்கீங்க. இருந்து உருவிதான் அப்படி தான் கொடுக்குறது. வேற எப்படி ஃப்ரீ கொடுக்குறது நாங்க? ஏன் அப்படி கொடுக்காம விட்டுறேன்? விட்டாதான் பக்கத்து கடைக்கு போயிருவீங்களடா. ஏதாவது பண்ணா தானே அந்த கடைக்கு வர்றீங்க. அதான் உங்ககிட்ட இருந்தே உருவி அப்படியே கொடுக்குற மாதிரி வச்சு ஒரு பவுடர் அடிச்சு ஓட்டிக்கிட்டு ஆமா, ஆமா. குழந்தைக்கு பலூன் இருக்கு வாங்கிட்டு போங்க. பலூனா? குழந்தைக்கு பலூன் 2 பலூன் தரேன் போங்க. ஒரு பலூனா? போங்க சார். தங்கத்தை வாங்காதீங்க, தங்கமே வேஸ்ட். தங்கம் வந்து மூச்சிக்கிட்டு இருக்கீங்க. தங்க விலை சற்று ஒரு நாள் போகுது. வரலாற்றுல பாத்தீங்கன்னா பல தடவை இந்த மாதிரி நடந்திருக்கு. திரும்பவும் ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. யாரும் தெரிய மாட்டேங்குது. தங்க விலை இறங்க போகுது. 30% 40% சப்பன் டிராப். எப்ப இறங்கும்? இறங்கும். யோ, சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர இறங்கி தொலைய மாட்டேங்குதியா? ஏறிக்கிட்டே தான் போகுது. எப்ப இறங்கும்? வரலாற்றை எடுத்து பாருங்க. வரலாற்றோட கிராஃப் எடுத்து பாருங்க. சரி, டக்குனு ஒரு டிராப் இருக்கு பாருங்க. சரி, அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள். சரி, அந்த டிராப் எந்த வருஷம் வரும்? அது தெரியாது. அப்புறம் எதுக்கு உட்கார்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்க? சும்மா போடுறேன் நானு. தங்க விலை இறங்குன்னு சொல்லணும்ல, தங்கம் வாங்க கூடாது. நீ சொல்றன்னு 2 மாசத்துக்கு முன்னாடி உன் வீடியோவை பார்த்து விட்டு நகை இப்ப இறங்கும் அப்ப இறங்கும்னு என் தங்கச்சி காது ஊத்துக்கு பின்னாடி வாங்கிக்கலாம்னு உட்கார்ந்து இருந்தேயா? ஓ பேச்ச கேட்டதுனால நல்லா ரேட் ஏறிடுச்சு. இப்ப எனக்கு லாஸ்யா? லாஸ் தான். இன்னும் உட்கார்ந்துருங்க, இப்ப வாங்காதீங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு வெயிட் பண்ணி வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணா குறைஞ்சிருமா? இன்னும் கொஞ்சம் ஏறும். தங்கம் விலை இறங்கி ஆகும் சார். பாப்பேன், 1 வருஷம் வெயிட் பண்ணி பாப்பேன். தங்க விலை இறங்கணும். அப்படி இறங்குச்சுன்னா உங்களுக்கு மாலை போட்டு மரியாதை செய்றேன். அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்க போட்டோவுக்கு மாலை போடுறேன். ஏவண்டா உருறீங்க? கொஞ்சம் தங்க இறங்கினா கூட இறங்குதா அப்படின்னு பாந்திட்டு போய் வாங்குறீங்க. இவ்வளவு டிமாண்ட் இருக்கும்போது ஏன் குறை பண்ணாலும் ஏத்திடுறாங்க. தாங்காரம்ல நீங்க தான் காரணம். தங்க விலை வந்து கண்டிப்பா குறைய போகுது. அப்புறம் பார்த்து தங்கத்தை வாங்குறத நிப்பாட்டுக்க போனோம். அப்ப எப்பங்க குறையும் தெரியாது. தங்கம் விலை குறையும். வெள்ளி அது குறையாது, அது ஏறும். குறையும். வெள்ளி வாங்காம வேணாமா? சும்மா வீடியோ பாத்தீங்களா? ஒரு குழப்பத்தை உண்டாக்கணுமா? அப்படியே தள்ளி விட்டு போயிடணும். விட்டு இதை யோசிச்சுக்கிட்டு ஆனா உண்மையிலே நம்ம ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வீட்டுல போய் ஏதாவது வாங்குவாங்க. நகைலாம் ஏதாவது சின்னதா ஏதாவது வாங்குவாங்க. அப்ப பார்க்கும்போது என்ன இந்த நகையை வாங்கிட்டு இருக்காங்க, என்ன ஒரு 500 ரூபா இருக்கும். விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தெரியுது, ஐயா என்னடா இவ்வளவு விலையில இருக்கு, இது என்னடா சேதாரங்கிறாங்க, செய்கூலிங்க ஒரு இடம் புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அக்காவுக்கு ஒரு 8 சவரன்ல நகை வாங்கினாங்க. அப்பவே 1.25 2 லட்சத்துக்குள்ளேயே 8 சவரன் எடுத்தாங்க. இப்ப நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அதான் சொல்றேன், முன்னாடி இருந்தது இப்படி எல்லாமே இப்போ ஏறிக்கிட்டு தான் இருக்கு தவிர குறைஞ்சபாடே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பூம்பர் மட்டும்தான் ₹1 வித்துட்டு இருக்காங்க. இன்னும் 1 கிராம்னா 3000 4000 நான் பார்த்திருக்கேன். நானே வாங்கியிருக்கேன். ஆனா இப்போ 1 கிராமே 10க்கு மேல போயிட்டு நினைக்கிறேன். ஆமா, நிறைய 10 12க்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
ஆமா அதனால இது இப்ப எனக்கு தெரிஞ்சு நகையே வெள்ளி தான் இப்போதைக்கு ஏதோ கம்மியா ரொம்ப இருக்கான்னு கம்மியாயிடுச்சு. ஆமா. ஆனா வெள்ளி யாரும் வாங்குவா கம்மியா தான் எல்லாம் வாங்குவாங்க. தங்கத்துக்கு தான் போவாங்க. என்ன நானும் பார்த்துட்டேன் அது தங்கம் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. நானும் நிறைய வாட்டி இந்த இதுக்கு ஜுவல்லரி கடை எல்லாம் கிராஸ் பண்ணி போறேன். அத்தனை பைக் இருக்கு, அத்தனை பேர் உள்ள நிக்கிறாங்க. உண்மையிலே டெய்லி வாங்குறாங்களா இல்ல சும்மா போய் அந்த பாக்குறாங்களா? சீட்டு போடுறாங்க. சீட்டு போட்டாலும் அது காசு காசு போடாம எப்படி? காயினுக்குலாம் சேதாரம் இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப அதுலயும் அது சில கடையில போடுறாங்க போல இருக்கு. அதெல்லாம் தெரியாம போய் வாங்கி அம்மா ஒரு தடவை தொலைச்சிட்டேன். நான் வாங்கினப்ப இந்த ஏதோ ஒரு பேன் என்னமோ வாங்கிட்டு வந்தோம். உருப்படாத பேனு. ரொம்ப ஆசைப்பட்டு ஐயோ இதுக்கு இல்ல இல்ல அது வச்சிருக்கேன்னு வாங்கினேன். அது வந்து ஏமாத்துறதுதான் அதை எனக்கு தூக்கி தெரிஞ்சு. நான் எண்ணெய் ஊத்தி ஆனா அது எனக்கு தெரிஞ்சு இது சொல்ற மாதிரி இந்த gift எல்லாம் கொடுக்கறது வந்து மத்த கடைக்கு போயிடக்கூடாதுன்னு தான் கொடுத்து அதுதான் போல ஏமாத்துறாங்க. இருக்குப்பா. அதுவும் உருப்படாத லாபம் எல்லாம் எதுவுமே யாருமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. சும்மா பொருள் ஏதோ ஆமா. கொடுக்கணும்ட்டு கொடுத்து ஏமாத்துறது. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.